ஓம் சாய்ராம். வெல்கம் டு அர்ச்சனா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னா பொன்னி தாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்னா பொன்னியும் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சென்னா பொன்னி சாப்பிட்றதுனால என்ன ஒரு நன்மைன்னு பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து இந்த இதில் நிறைய இருக்குதுங்க. நம்ம இரும்பு சத்துக்காக டானிக் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக கடுகு விட்டு பொரியட்டும், சோம்பும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதில் நிறைய மெக்னீஷியமும் கால்சியமும் இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். விலையும் ரொம்ப கம்மி தான் இது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், எண்ணெய் பிரிகிற வரைக்கும். அதுக்கு தேவையான பொருள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு காரம் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போ சென்னா பொன்னி போட்டு ரொம்ப வேக வைக்க வேண்டாம், குழஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் வந்ததுன்னா போதும். இப்படி எண்ணெய் பிரிஞ்ச இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு இதிலே பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.